ஹாய், இது தேர்ஸ்டே மார்னிங். தீபாவளிக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ஒரு வாரம் இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரே ஜாலியாகிடும். அந்த நாளை எண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்படா அந்த ஃபங்க்ஷன் வரும் அப்படின்னு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட அப்படி தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் இங்கே இருந்த வரைக்கும் ஷாப்பிங் கூட்டு போவாங்க, புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, அப்படியே ஷாப்பிங் போகிற சாக்கில் கடையில் போய் சாப்பிட்லான்னு ஒரே ஜாலியாக இருக்கும். ஆனால் எப்போ ஃபினான்ஷியல் எல்லாமே என் கையில் வந்ததோ அப்போயோட அந்த சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் அது வரதுக்கு முன்னாடியிலேருந்தே பயம் வந்துடுது. ஐயோ எவ்வளோ செலவாகும்னு தெரியலையே அப்படின்னு நான் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்பேன், இதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக அந்த பட்ஜெட்குள்ளே முடிக்கவே முடியாது என்னால். அவ்வளோதான் போல் வயசாக நம்மளோட சந்தோஷம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும்னு நினைக்கிறேன். இந்த குட்டீஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நம்மளும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிக்கணும், அவ்வளோ மட்டும்தான் நம்மளால் முடியும். அப்படி ஹாப்பியாக இருக்கும்போது கூட அடி மனசில் ஒன்று சொல்லும், நாளைக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், இதுக்கு செலவாகும் அதுக்கு செலவாகும்னு தோணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்படி தான் இருக்கா? தீபாவளி இல்லை எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் தோணுதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.